இறைவா நீயே அனைத்தும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. A7 July 2024. சித்தன் அருள் 1642 மேற்காட்கங்கை கரை. காக்கும் சிவன் காசி. ஏன் மாமிசத்தை உண்ணக்கூடாது என்பதை எல்லாம் யான் ஏற்கனவே கண்டுணர்ந்தேன் என்பேன் அப்பனே. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அப்பனே போக போக பின் அம்மாமிசத்தை உண்டால் அதிக வீரியங்களாகி மனிதன் பைத்தியக்காரனாக ஆகிவிடுவான் என்பேன் அப்பனே. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அப்பனே போக போக பின் அம்மாமிசத்தை உண்டால் அதிக வீரியங்களாகி மனிதன் பைத்தியக்காரனாக ஆகிவிடுவான் என்பேன் அப்பனே. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அது மட்டும் இல்லாமல் கோபங்கள் அப்பனே இன்னும் பின் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் கடைசியில் பார்த்தால் அப்பனே பின் பல நோய்களுடன் அப்பனே செயல்படுவான் அப்பா மனிதன். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அப்பனே ஒன்றைச் சொல்கின்றேன் அப்பனே. மாமிசத்தை உண்ணுபவன் அப்பனே பின்னே அதாவது தண்டுவடம் எதை என்று புரிய அப்பனே ஆனால் அதில் தேங்கி நிற்கும் அப்பா. அது வயதாக அப்பனே அதில் தன் புழுக்கள் உருவாகுமப்பா. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அப்பனே அவை தன் பின் அப்படியே சிறிது சிறிதாக அப்பனே இவந்தனை மாமிசமுண்ணுபவர்களை அனைத்தையும் பின் இழக்கச் செய்து அதிர்ஷ்டமிழந்து விடுவர். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. மாமிசமுண்ணுபவர்கள் தண்டுவடத்தில். இதனால் அப்பனே அப்புழுக்கள் அப்பனே பாம்பு போல அப்பனே முதுகு அப்பனே பின்னால் இருக்கும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. மாமிசமுண்ணுபவர்கள் தண்டுவடத்தில் உள்ள அப்புழுக்கள். இதனால் அப்பனே அது தன் அப்பனே நிச்சயம் அப்பனே ஒரு 100 மைல் தொலைவில் அப்பனே அது தன் சக்திகள் போகுமப்பா. அசைவ உணவு உண்பவர்களின் தண்டுவடத்தில் உருவாகும் கண்ணுக்கு தெரியாத மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத புழுக்களின் நோய் தொற்று பரவலின் தாக்கம் 100 மைலளவிற்கு பரவி நிற்கும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அசைவம் உண்ணுபவர். இதனால் அப்பனே தன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவருமே அப்பனே ஒரே மாதிரியாக இருந்த பனை பின் அவனும் அழிவான். அவனை சுற்றி உள்ளோரையும் கூட பின் அழித்திடுவான் என்பேனப்பனே. அடியவர்களே, அகத்திய மாமுனிவர் உரைத்த வாக்கின்படி மாமிசம் உண்பவர்கள் 1. அதன் வீரியத்தால் நாளடைவில் பைத்தியக்காரர்களாக மாறிவிடுவார்கள். 2. கோபங்களை கட்டுப்படுத்த இயலாமல் வாழ்நாள் முழுவதும் நோய்களுடன் வாழ நேரிடும். 3. முதுகு தண்டுவடம் அதனில் மருத்துவ உலகத்தால் கண்டுபிடிக்க இயலாத புழுக்கள் வளர்ந்து அதன் தாக்கம் 100 மைல் தூரம் வரை பரவி நிற்கும். அசைவம் தவிர்ப்போம். அனைவருக்கும் எடுத்து சொல்லுங்கள். சைவம் தழைக்கட்டும். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.